நான்
பெரிய பள்ளத்துல இறங்குறான். அப்படியே நானும் பள்ளத்துல இறங்கி பிடிப்பேன். அங்க வந்தாதானே தெரியும். எந்த பள்ளம்? என்ன நீ பிடிக்கிறியா கொஞ்சம் நான் பிடிக்கிறேன். அது இல்ல தம்பி, நீ ஒரு பாட்டு பண்ணு. ஆமா, நாங்க மட்டும் இழக்கிறோமா? நானும் ஒரு பாட்டு பாடுவேன்டா. பாடு பாடு. பாடுமா? இந்த பாட்டு பாடுங்கடா, எனக்கு மட்டும் ஆடுடா. உமார தூக்கிட்டு போறா புது பணத்துல கா. ஒத்த கட்ட போட்ட பையன் உனக்கு பொண்டாட்டி கேக்குதாடா. கட்ட போட்ட பையன் உனக்கு பொண்டாட்டி கேக்குதாடா. அட உனக்கு எனக்கு தந்தாது. உனக்கு எனக்கு சண்டை. உனக்கு எனக்கு சண்டை. ஒரே போதும் பூ வச்ச கொண்ட. பூ வச்சு கொண்டியா? நான் எனக்கு கொஞ்சம் திட்டுவாய். நான் பிறந்த உடனே எங்க அம்மா கூட்டி எங்க கிழிய கூட்டி எங்க பாட்டிய செவன வைக்க சொல்லிருக்கா வாயில. அப்படியா? அவ வரக்குள்ள கண் தெரியாத முண்டாவ நான் கவுத்திக்கிட்டேன். வாயில வைக்கிறத என் கூத்துல வச்சுட்டு போனேன். அதனால கொஞ்சம் திட்டுவாய். இதுதான் சீக்கிரம் சுருக்கும். மரத்து மேல ஏறிக்கிட்டு மரத்து கிளையில ஒரு சுருக்கு. மரத்து கிளையில இந்த கிளை இல்லங்க, ஓட்டில உங்க அக்கா பூக்கடை வச்சிருக்காங்களே அந்த கிளை. அதுல போட முடியாது. என் மச்சான் ஒடிச்சு போட்டான். மரத்து மேல ஏறிக்கிட்டு மரத்து கிளையில ஒரு சுருக்கு, உங்க கையில ஒரு சுருக்கு போட்டுக்கிட்டு உடனே செத்துருவீங்க. ஏமா நானும் 17 ஜமாயில 12 வருஷமா கெட்டிக்காரன். ஒரு தேவடியா சொல்ல போறேன். அப்ப சொல்றேன் தேவடியாலா? தேவடியாலா? ஐயோ என்னது? என்னங்க உனக்கு என்ன ஆச்சு? எனக்கு நெஞ்சு வலிக்குது. எனக்கு தான் அதான் உனக்கு அது இருந்தா போதும் போ. சண்டை பிடிச்சு போயில. ஏங்க அப்ப இந்த ஊர் தெரியுமா உங்களுக்கு? எத்தனை வருஷமா வந்தாதீங்க? நான் வந்து கிட்டத்தட்ட ஒரு 4 வருஷமா ஆடிட்டு இருக்கேன். அப்ப இந்த ஊர்ல உனக்கு சொந்த பந்தலாம் அதிகமா இருக்கிற மாதிரி. ஐயோ நான் பெரிய ஆளுன்னு எல்லாருக்குமே தெரியும். பெரிய ஆளு? ஆமா. ஊருக்கு பொதுக்குள்ள நீங்க தான். பொதுக்குள்ளனா எங்க அம்மால ஊரு பூக்காரங்க பூரா சபாரி செய்த போறா. எல்லா வீட்டுக்கு புடிச்சவன். ஆமா. அதனால இந்த ஊர்ல நீ நானே எலெக்ஷன்ல நிக்கலாம். எலெக்ஷன்லயா? ஆமா. உனக்கு ஓட்டு போடுறவங்க கை தட்டணும், எனக்கு ஓட்டு போடுறவங்க கை தட்டணும். பாக்குமா? ஐயோ நீங்க தான் ஊர்ல பொதுக்குள்ள பெரிய ஆளு. பெரிய ஆளு. இந்த நாட்டாரு நாட்டாருக்கு கூத்தியாவது புள்ள. ஐயோ என்ன சொல்றீங்க? அம்மா அதனால நீ ஃபர்ஸ்ட் ஓட்டு கேட்கலாமா? எலெக்ஷன்ல நிக்கலாம். முன்ன உன் சின்னத்தை சொல்லு. சின்னத்தியா? என்ன இந்த ஊசி சின்னம்? என்ன நூலு சின்னம்? நூல் வச்சு என்ன பண்ணுவ? உன் ஊசில கோத்து காட்றேன். கோக்க முடியாது. சரி. என்ன இந்த பூட்டு சின்னம்? என்ன சாவி சின்னம்? சாவி வச்சு உன் பூட்டை கேக்கேன்னு திறந்து காட்றேன். திறக்க முடியாதுங்க. ஏன் பூட்டு துரு புடிச்சிக்கிச்சு. நான் மண்ணெண்ண போட்டு திறந்துருவான். அதனால அது வேண்டாம். என்ன இது உரல சின்னம்? என்ன இது உலக்க சின்னம்? உலக்க சின்னமா? உலக்க வச்சு என்ன பண்ணுவ? உன் உரல அடித்தார வச்சுறேன். உலக்க நான் ரெண்டா உடைச்சிருவேன் தம்பி. சரி கேளு பாக்கும். அதனால நீங்க நீங்க நான் இருக்கேன். உன் கூட நீ இருக்கதால தான் எனக்கு இறங்கல. நான் இருக்கேன். நான் ஓட்டு கேட்க ஓட்டு கேட்க வந்து என் கூட நின்னா நீ கேளு. நான் உனக்கு கூத்துல எனக்கு ஒரு
ஓட்டு கூட கூடாது. நீ கேள்வி உனக்கு நான் உதவி பண்ணல எனக்கு போடாது. நீ கேள்வி நான் உனக்கு உதவி பண்றேன். பேரன்பை மிக்க பெரியார்களே, தாய்மார்களே, கொலை பண்ண கூட அஞ்ச மாட்டான். உனக்கு உதவி பண்றேன்னா நீ உதவி பண்ண கும்பரத்து குடும்ப தெரியல உனக்கு. இப்படி இப்படி பண்ணி ஆடிட்டான். ஓட சொல்றேன் எல்லாம் போடுங்க. ஓட்டு போட்டி போட பின்னால போட பின்னால போய் ஆடுறான். பெரியார்களே, தாய்மார்களே, இந்த விலகல் பட்டல நான் ஊராட்சி மன்ற தலைவருக்கு நிக்க போறேன். ஒரேடியா பண்றா? ஊராட்சி மன்ற தலைவர் ஒரேடியாவே நிக்க போகிறேன். நான் ஜெயிச்சு வந்துட்டேன்னா ஏச்சி வந்துட்டா உங்களுக்கு என்னென்ன செய்யணும்னு எனக்கு தெரியும். எல்லாம் கேட்டுவாங்க. ஆமா. ஜெய் போறாரு. ஏன்னா அமோக வெற்றியில என்ன தூக்கணும் மேல. ஆமா ஆமா. கட்டாவுல இருக்க கூட்ட பூரா நான் புறம்போக்க ஆட்சியை காட்டுறேன். நான் ஜெயிச்சு வந்துட்டேன். ஏச்சி வந்துட்டா எந்தெந்த பைப்புல தண்ணி வருதோ தண்ணி வரணும். ஒரு பைப்புல கூட தண்ணி வராத குறுக்கு புடிச்சு வைக்கும். நீங்க ஜெயிச்சிட்டா. ஆமா. அப்புறம் பொம்பளைக்கு பூரா குவாட்டரு, ஆம்பளைக்கு பூரா பீரு. நீங்க ஜெயிச்சிட்டா. நான் ஜெயிச்சா. அதனால எந்தெந்த தெருவுல விளக்கு எரியுதோ ஒரு விளக்கு கூட எரியாத துண்டு பண்ணி விடுறேன். ஒரு லைட் எரிய கூடாது. எரியக்கூடாது. ஆனா எனக்கு அம்மாக வெற்றியில ஓட்டு போடுறேன்னு ஜோரா கை தட்டுங்க. ஓட்டு அமோகமான வெற்றி உனக்கு. நீ போ பின்னால போ. கேட்டு வரும் போ. நான் எனக்கு ஓட்டு கேட்க தெரியாது. நான் எதுக்கு ஒருத்தங்க நான் ஓட்டு தாய் பாருங்களே, தந்தை பாருங்களே. அம்மா உங்கள் பொண்ணான பொண்ணு நிக்குது. ஏதோ உங்க தயவு செஞ்சு ஏதோ கொஞ்சம் ஒரு 2 ஓட்டாவது போடுங்க. கும்பிடுறேன், கையெழுத்து கும்பிடுறேன். ஏன் மேல தொடர்ந்தாங்க. யாரு நினைச்சுக்கிறாங்க? யாரு நினைச்சுக்கிறியா? என்ன ஓட்டா? செல்லாத ஓட்டது எல்லாம் தட்டுங்க பாக்க. ஒரு ஆளு தாச்சு. பொன்னாட்டிலாம் கை தட்டுறீங்களா? வீட்டு போனதான் தெரியும். காலையில வீட்டுக்காரர் தட்டுறது. ஐயோ சரிம்மா, நீ தான் அம்மா வச்சு ஜெயிச்சுட்ட. இருக்கட்டும். பயம் இருக்கட்டும். ஆமா. எங்க இது என்ன சபை? இது லட்சுமி கிடாச்சமூர்த்தி சபை. வணக்கம் தனக்கழகு. வணங்குவது யாவருக்கழகு. ஏங்க என் மாதா, என் பிதா, என் குரு, ஆலயத்தில் ஒரு தெய்வம். சபைக்கு வந்தனே. உன் பேர் என்ன? ஊர் என்ன? ஊரு கேட்டியா? சொல்லுமா. நந்திரி தாதி. யார்கிட்ட வேலை செய்றீங்க? எங்கம்மா? அதிரூபாவதி. ஓ, அதிரூபாவதி. ராணியம்மா. ராணியம்மா கிட்ட. ராணியம்மா ரெண்டா சொல்லிட்டு வா. இப்ப மன்றி என் இடத்தில் இருக்கும்படியான பணிவிட வேலை செய்யக்கூடிய நந்தினி தாதி. அவ சின்ன புள்ள. அதான் சின்ன புள்ள. பயம் காட்டாத. யாருங்க பழத்தை காட்டுறாதுங்க? பயந்து ஓடி போடாது. போன வருஷம் சின்ன வச்சிருந்த ஒண்ணு ஓடி போச்சு. நீ பயம் காட்டியே ஓடி போச்சு. ஒண்ணு ஓடி போச்சு தம்பி. அம்மா, அம்மா வேலை நடத்துகிறது. சின்ன புள்ள வந்திருக்கா? சின்ன புள்ள வந்திருக்கா? சின்ன புள்ள வந்திருக்கான்னு ஊர்ல கேக்குறாங்க. ஆமா, இது ஊரு சோறு இதுக்கு தான் சோதிக்குது. ஆமா, வாழைக்கண்ணுக்கு வர வச்சாப்பளம் வளர்ந்து போச்சு. என்னோட ஒரு அடி உயரம். உண்மையாலும் வரும்போது தம்பி உட்காந்துக்கிறான். அது போல வெடிக்குன்னு வந்தது. இப்ப நம்ம ஏரியா தான் இருந்தது. ஆமா, இன்னைக்கு வாழை மரம் மாற்றம் வந்து போச்சு. ராமாபுரத்துல வளருது. அது போல வந்துட்டு ஊர் சோறு என்ன பண்றது? ஆண்ட புண்ணியத்துல நல்லா இருக்கட்டும், அம்மன் புண்ணியத்துல நல்லா இருந்து நம்ம பேராது சொல்லுமோ சொல்லாத கூட போட்டோம். ஆனா நல்லா இருந்தா சரிதானே. சரி வந்துருக்காளா? வந்திருந்தா அவளை கொஞ்சம் பணம் உள்ள வைக்கணுமா? ஏங்க ஓடிங்களா? ராணியம்மா கிட்ட சொன்னீங்களா? தலை தூக்கிதா பாரா. உன் தலையில சுத்தரி வச்சு ஊத்திடுறேன். நீ தூக்கிதா பாரா. அப்படியே ஓடிங்க உன் தலையில. தூக்கி பாரு. பேமானி முண்டா தலை இங்க இருக்கா? தலை இங்க இருக்குதா? இங்க இருக்குதா? ஐயோ இது தலை இல்லையா? தலை இல்ல. தலை இல்லையா? ஏங்க அப்புறம் நாங்க தூக்கி கட்டுறேன். அது பெருமா கோயில் சாவி.
வீட்டுல வந்தா என் மாமியை எடுத்து திறந்து உண்டி அடிக்கிட்டு கையில எடுத்துக்கோங்க. அப்படியா போனீங்களா? நானே அம்மா கிட்ட சொன்னீங்க. என்ன வர சொன்னேடா? உன்னை கைப்பிடியா கூட்டிட்டு வர சொன்னாங்க. கைப்பிடியா? போலாமா? மணமகளே என்ன சாப்பிட்டு போட்டாட்டம் அவன் கூட வரைய உனக்கு செஞ்ச மரம் ஒரு கைப்பிடி சந்தையில ஒரு மேலே யாருக்கு தள்ளி பார்த்து ஓஹோ ராணியம்மா என் செல்லம் கண்ணே நந்தினி அரியன் தவக்கோரு வாடி சொல்லுங்கம்மா. ஒரு ரசிகர்லாம் மாதம் இருக்கிறாண்டி இருக்காங்க. பரவாயில்லையா? இது போலதான் ஒரு திம்மியை கொண்டு வந்து 3 வருஷம் அது 2 பேர்த்த பிடிச்சது. அவங்க எங்க இருக்காங்களா என்ன தெரியல, சகாதேவங்க சொன்ன அது போல நீ எத்தனை பேர்த்த பிடிச்சின்னு போதே தெரியல. என் பாதார வெந்தத்தை ஆதாரமாக செவித்தபடினால் அம்மனுடைய அருளை பெற்று பெரியவர்கள் தழுவை பெற்று பல்லாண்டு காலமாக வந்திருப்பாய். ஒரு வார்த்தையாச்சு கேளுடி. ஆம்பளை இல்லையாப்பா? ஆம்பளை இல்லைங்க. சரி வேலை மட்டும் ஏன் வேலை மட்டும் தான் ஆம்பளை.
நாளைக்கு டாடா ஏசில பின்னால தானே உட்காந்து பைபாஸ்ல போகல ஒரே ஒருத்த விட்டானா இல்ல உன் ஆம்பளைன்னு சொல்ல என் ஆம்பளை மாதிரி சொன்னேன் டேய் சிரிக்காத, அது மாதிரியே இருக்கு. இப்போ ஏன் உன்னை அழைத்தேன் ஆமா. அப்படி என்றால் என் மன்னவராகப்பட்டவர் என்னை அழைத்திருக்கார். சரி. நான் மட்டும் தனித்தனியா போனேன். ஆமா. நீ என் கூட இருக்கிறவனா சொல்லுவ. நீ போனீங்களே என்கிட்ட ஒரு வார்த்தை சொன்னியா, என்ன கூட கூட்டு போவியா அப்படி என்று உனக்கு கோபமாகப்பட்டவர் உண்டுதான். அதனால் உன்னையும் கூட அழைத்துக் கொண்டு போகலாம் என்று ஒரு ஆசை. சரி. மன்னவர் கூட்டிருக்கார். இருவருமாக சென்று பார்க்க வேண்டும். இங்க வர்றா. அங்க உள்ள போய் அரசபேட்டையில் அமர்ந்திருக்கும்படியான எங்க வீட்டுக்காரு, எங்க மன்னவர், எங்க ஆண்டவர், எங்க சுவாமி ஐயா ஒண்ணுதாமா, சாமி ஒண்ணுதான், ஆண்டவர் ஒண்ணுதான். புது கல்யாணம் பண்ணவரு அதுக்கு என்ன கிட்ட போய் நின்றுடாத, இடைய நின்னு உங்கள் மனைவியும் அதுக்கு பணிவிட வேலை செய்யக்கூடிய தாதியும் 2 பேரும் வந்துக்கிறாங்க சொல்லுவா. ஐயா மகாராஜா வணக்கம். எங்க போன மனைவியா இருக்க முடியாதா? அதிரூபவதி எழுதி மணி நானா பொண்டாட்டிய எங்க பார்த்தாலும் அவ மாதிரியே தெரிஞ்சான். தாங்க முடியல. தாங்கலன்னா தாங்க முடியலன்னா நான் சொல்ற மாதிரி செய்யும். எந்த இடம் சாய்ந்து ஒயர் இருக்குன்னு பாரு, அதுல கொண்டு வரல வை, தாங்கின ஒரே வழியா இட்டு வா. உண்மையில தாங்கல முடியல. அப்பா உயிர் வர மேய்க்குது. நீ போறீங்க என்ன பண்ணாரு, ஏன் சொன்னாரு, எங்க இருக்காரு, எப்படிதான் இருக்கிறாரா? இப்பதான் புண்டியம் பாக்க ஆஸ்பத்திரியில பெட்ல இருக்கிறாரு. அது புண்டியம் பார்க்க மாதிரி முண்டியம் பார்க்க இல்லையா? ஏமா எப்படி இருக்காரு? யாரா புது மாப்பிளை? மேல உட்காந்துக்கிறாரா, கீழே உட்காந்துக்கிறாரா, படுத்துக்கிறாரா, உட்காந்துக்கிறாரா, சிரிச்சுக்கிறாரா? மாப்பிளை எப்படிமா போய் மேல உட்காந்து கேட்டா மரத்து மேல வந்து முகமாட்டம் முகம் எப்படி இருக்குது இன்னைக்கு? சிரிச்ச முகம், சிரிச்ச முகம், சந்தோஷமா. அதனால வரும்படியாக காட்டி வச்ச பொண்டாட்டி வல்லன்னு கிடக்குறேன். நீங்க வாடி. ராணியம்மா, நான் உள்ளே சென்று மன்னவரை பார்க்க போறேன். ஆமா. அதனால் வெளியே இந்த மந்திரியோடு கொஞ்ச நேரம் அவர்கிட்ட பேசினு நான் உள்ள போய் நீ பார்த்து போய் வா. நாங்க 2 பேரும் கடலூர் போய் சாமான் போட்டுக்குவோம். என்ன சாமான் போட போறீங்க? பதார்த்தம் ஒண்ணுமே இல்ல, சாமான். நீங்க சாமான் போட போறீங்க, நீங்க அங்க நம்ம போட்டு போயிங்க. அதனால இவன் கூட இரு, நான் உள்ள போய் வரேன். வணக்கங்க. ஏது இந்த தேசராஜர் போற்றுகின்ற எழுது பவுல் எழுது உண்டுதான். என் பொண்டாட்டி வெள்ளி சொல்லாத. கொண்டாடு போய் ஐயா என் பொண்டாட்டி எழுந்து நின்னா காதோட கோட்டவான். ஒரு கண்ணுக்கு புண்ணோட்டு இருக்கும். ஒரு பையன் என் பொண்டாட்டி மூஞ்ச பார்க்க மாட்டான். அதனாலதான் நான் பிரியா வந்து கூத்தாடுறேன். இத போல இருந்தா அப்புறம் கீழ் கணக்கில் தான் நிப்பான். ஏன் மனைவி அப்புறம் நீ என் பொண்டாட்டி என்ன சொல்றேன், உன் மனைவி தான். செஞ்சே அதிருவோம். அது மாதா எழுதி வாழ்வு
ஏங்க கொண்டவன் குறிப்பறியால் மனையாட்டி. கொண்டவன் குறிப்பறியா மனையாட்டி. ஒரு கொண்டவனாகப்பட்டவர் முகவாட்டம் எப்படி இருக்குது? கோபமா இருக்காரா சந்தோஷமா இருக்காரா? அவருடைய முகவாட்டம் எப்படி இருக்குதுன்னு ஒரு மனைவியாகப்பட்டவள் பார்த்து குடும்பம் பண்ணணும். கோபமா இருக்காரு அப்படின்னா நாமளும் அவருக்கு சாப்பாட்டை கொடுத்து அந்த கோபம் தெளிகிற வரை அவர்கிட்ட நல்ல மாதிரியாக பேசி அப்புறமேட்டு எதா இருந்தாலும் கேட்கணும். வெளியில இருந்து கோபமா வருவாரு. 10 ஏக்கர் அவருக்கு நிலம் இருக்கும், அதை பயிரிடுவாரு. அதுங்க போகும்போது தண்ணி இல்லாத காயும். அது இல்லாத பூரா நோவு தாங்கி பூரா திட்டு உட்காந்துரும். இவரு போயிட்டு அங்க நின்னு பாத்துட்டு, என்னடா கடவுளே, நான் இப்ப 50,000 1 லட்சம் செலவு பண்ணேன், 3 தடவை மறுதடிச்சேன், இந்த கொல்லி இப்படி இருக்குது அப்படின்னு அந்த விஷத்தோட வருவாரு. உன் பொண்டாட்டியோட மேல ஏறி உக்காந்துங்கன்னு போனா என்ன அங்கே தின்னும் ஒரு ஆச்சு சுத்தராண்டி. காலையில போனாண்டி எவன் சாண்டை குடிச்சானோ இப்பதாண்டி நஞ்சு உதற வரான் பாரு. வாடா நீ ஆகி வச்சுக்கிறேன் நெல்ல தின்னு வா அப்படின்னு சொன்னா இந்த வேகம் பூரா என்ன பண்ணுவோம், அந்த காஞ்ச காய்ச்சல் பூரா பொண்டாட்டியை போட்டு காயும் ஆளு. குமுக்குற 10 நாள் ஏன்றியாவது குத்துவான். ஆனா அந்த நேரத்தில் வரும்போது வாங்க சுவாமி அப்படி தண்ணி கொடுத்து கை கழுவி சொல்லி உள்ள உட்கார வச்சு இருக்கிற சாப்பாட்டை கொடுத்து சாப்பிட்ட பிற்பாடு, என்னங்க ஒன்னும் முகம் போனீங்களா, கொல்லி எப்படி இருக்குது, முகம் சோந்தாளுக்கிறீங்களா என்னங்க அப்படின்னு கேட்டா அதுக்கு அந்த பதில சொல்லுவாங்க. அதான் முகத்தை பார்த்து ஒரு குடும்பம் செய்யும். மணால நுழியில பவுனு அடி பவுனு பாத்து அப்பேற்ற கொண்டவன் குறிப்பறியால் மனையாட்டி. மன்னர் எப்போது வெளியே சென்று வீடு வருவார் அப்படின்னு வழிமேல் விழிவைத்து பார்க்குமையான பாவனையாக வள்ளுவருடைய வாய்க்கு தவறாமல் நீடுழி கால அம்மனுடைய அருளை பெற்று சுகசேமத்தோடு வர வேண்டும். மன்னமா ஆசீர்வாதம் கொடுத்த நாள் மிக சந்தோஷம். ஆனால் ஒரே ஒரு வார்த்தை நான் கேட்டா உங்களுக்கு கோவம் இல்லையா? கேட்கலாம் இல்ல? என்ன வாழ்காவே அதி சீக்கிரமாக நந்தினி தாதியை விடுத்து எனக்கு கூட்ட காரணம் என்ன? அதை சொன்னா வருத்தம் இல்லையே. என் உள்ளத்தில் இருக்கும் அந்த கள்ளப்பிள்ளை இந்த நேரத்தில் அடுத்த காரணம், என் தாய் தந்தை எனக்கு உனக்கு திருமணத்தை முடித்து இந்த மதிவதனாபுரி பட்டணத்தை இந்த நாட்டை பட்டம் கொடுத்தார்கள். ஆமா இந்த நாட்டை மதிவதனாபுரி பட்டணத்தை அப்பா அம்மா எனக்கு பட்டம் கொடுத்தார்கள். இப்ப இந்த நாட்டை உனக்கு பட்டம் கொடுத்துருக்காங்க. ஆமா மாமனார் காசி அம்மனா தீர்த்த யாத்திரை ஆடி வரலாம் அப்படி என்று அவரு நாடாக சென்று 50 வயசுக்கு மேல போனா நமக்கு என்ன ஆசை வேண்டாம். நம்மளால முடியும் வரை ஒரு செமைய தூக்க முடியும்ன்றதுல தான் நம்ம தூக்கணும். நம்மளால முடியலன்னு தெரிஞ்சா அதை நம்ம பிள்ளைகிட்ட கொடுத்துறதான் நல்லது. அவன் உதச்சி கேட்டு வாங்கறத விட நாமளே நியாயமா பார்த்து இருந்தாப்பா இனிமே என்னால முடியாது, என்னால ஓட்ட வாய்ப்பு என்னால முடியாது, நீ எதை வச்சுன்னு பண்றிய என்னால முடிஞ்சதை நான் சம்பாதிச்சு வச்சுக்கிறேன், இனிமே உன் பொறுப்பு நம்ம கொடுத்துட்டு நாம ஓய்வு பெற்று இருப்பதுதான் நல்லது. நாம 60 வயசு ஆனாலும் கவிர்த்தியா நின்று நானே தான் பெரிய ஆளு, நானே தான் வீட்டுக்கு பெரிய ஆளு, நானே தான் எல்லாம் கணக்கு வழக்கு பாப்பேன்னு சொல்றதுலாம் தவறு. உங்க வீட்டுல அப்படி செங்கோல் கருத்துல மதத்துல வந்திருந்த நேரம் நாட்டு குடிமக்கள் ஓட்டோட்டமாக ஓடி வந்த பயிர் அத்தனை சேதம் செய்கிறதா காட்டிய மிருகம் நான் வேட்டைக்கு பார்க்க வேண்டும். அதனாலே என் தம்பி இருக்கிறான், அவனை அழைத்து ஒப்படைத்து விட்டு போகலாம். ஏங்க அதையா நீங்க கவலைப்படுறீங்க? மன்னவா அந்த மக்களே நீங்கள் சொன்னது நியாயமாகும், இந்த கோலையால் நடிப்பதுண்டோ ஐயா கண்ணம்மா மிருகன் தன்னை செய்திடாம
சுவாமி என்ன ஒரு ஊருன்னு இருந்தா ஒரு நாட்டில் இருக்கக்கூடிய குடிமக்கள் நல்லா இருக்கணும்னா ஒரு அரசர் எவ்வழியோ குடிகள் அவ்வழி ஒரு தலைவரா இருந்தாலும் கவுன்சிலரா இருந்தாலும் தர்மகாத்தாவா இருந்தாலும் அவர் எந்த முறையோட இருக்கிறாரோ பின்னாடி சின்ன பிள்ளை அந்த முறையோட மரியாதை கொடுக்கும். அதுபோல் நாட்டு மக்களுக்கு குறை என்பது இல்லாத இருந்தால் அதுவே நம்மளை சார்ந்தது, அந்த நன்மை நம்மளை சார்ந்தது. அதனால் மக்களுக்கு இக்கிட்டு வந்து விட்டது, குடிமக்களுக்கு குறை தீர்க்கணும். நீங்க போறீங்க உங்க தம்பி அத நான் புள்ளையா பாத்துக்கிறேன். அதான கேட்டேன். நான் என்ன சொல்றேன்னா, நான் உனக்கு தாலி கட்டி வந்தேனா, நான் உன் கோயிலுனார என் கோயிலுனார உங்க தம்பிய நான் என்னையாவது பிரிச்சு பேசிக்கிறேன் இல்ல ஒரு பிள்ளையா நினைக்கிறேன். என் மனசுல நான் ஒரு பிள்ளையா எங்க அம்மா விட எல்லா வேலையும் பண்ணி பண்ணுவேன். அன்னைக்கு கிட்ட பாரு எட்டு நம்மள தொடக்கூடாது. அதனால் நான் என்ன சொல்றேன்னா, முன்ன உங்க தம்பியை கூப்பிடு, கை பார்த்து ஊத்து நான் சொல்ல உன் தம்பியை கூட்டு என்கிட்ட விட்டுட்டு நீ போயினே இரு, நான் பாத்துக்கிறேன். தம்பி கூட்டு போட்டு பாதுகாப்பு. அதனால கூப்பிடு முன்ன. என் தம்பியாக்கு சாந்தி உன் தமிழ் சத்தியசீலன் தம்பியா இருக்கக்கூடிய சாந்தாசீலன் அழைக்க